உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புதுசா கல்யாணமான பொண்ண வீட்ல சுமங்கலி பூஜை பண்ண சொல்லி கணவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கணவன் கையால மாங்கல்யத்துல குங்குமம் வைக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு வைங்க, இன்னொரு தடவை மாங்கல்யத்தை கட்ட சொல்லுங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் எந்த சிக்கலும் வராது. என்னைக்கும் இணைபிரியாம இருப்பாங்க. அப்படியே பண்ணிடுறோம் சாமி. அப்ப நாங்க வரோம். சாமி. நல்லது, நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. மாணிக்கம் அமுதா இருக்குதா மேடம்? பாத்தீங்களா மேடம்? இந்த ஆள் பேரு இருக்கு. இது என் ஒய்ஃப் பேரு மேடம். இல்ல மேடம், நான் இங்க வரவே இல்ல மேடம். நான் சொல்றத நம்புங்க மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? சிசிடிவி இல்ல மேடம். அப்ப அது என்ன? அது ரிப்பேர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு மேடம். இனிமேல் தான் ரெடி பண்ணணும் மேடம். அப்புறமா வந்து செக் பண்றேன். வாங்க போலாம். போனை கொடுங்க. நெடுமாடம், இந்த செல்ல இருக்கிற வீடியோவை செக் பண்ணுங்க. ஓகே மேடம். இப்ப சொல்லுமா, உனக்கும் இந்த ஆளுக்கும் என்ன பிரச்சனை? 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஆளு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அப்ப நான் இந்த ஆளை செருப்பால அடிச்சிட்டேன். அந்த கோபத்துல என்ன பழிவாங்க இப்படி பண்றா மேடம். வீடியோல இருக்கிற பொண்ணுக்கு 6 விரல் இருக்கு. உங்க மனைவிக்கு 6வது விரல் இருக்கா? இல்லல்ல. இல்ல மேடம். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ, வீடியோல இருக்கிற பொண்ணு வேற. உன் மனைவிய பழி வாங்குதான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். மேடம், இந்த வீடியோ மார்க் பண்ணிருக்காங்க மேடம். ஒரிஜினல் இல்ல மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். பொறுக்கி நாயே, ஏன் இப்படி பண்ண? ஒரு குடும்பத்தை நாசமாக்க ட்ரை பண்ணிருக்க நீ? மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். அந்த பொண்ணு என்ன 10 நாளைக்கு முன்னாடி செருப்பால அடிச்சிருச்சு மேடம். அதுக்கு பழி வாங்க தான் அப்படி பண்ணிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் கட்டி பொறும்போக்கு நாயே பழி வாங்குறியா? ஏன்டா இப்படி பண்ண? விடியா நெடுமாறன் மேடம், இவனை லாக்அப்ல தள்ளு. ஓகே போ. மேடம். ஏய் வாடா. முதல்ல மனைவிய சந்தேகப்படாதீங்க. உங்க மனைவி மேல நம்பிக்கை வைங்க. உங்க மனைவி மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் சந்தோஷத்துக்கான முதல் படி. யாரு என்ன சொன்னாலும் மனைவிய மட்டும் தப்பா நினைக்க கூடாது. இந்த மாதிரி மார்பிங்லாம் இந்த காலத்துல சர்வ சாதாரணமா போச்சு. ஒருத்தரை டேமேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி தப்பான வழியில போயிடுவாங்க. அத பாக்குறவங்க பார்த்த ஒரு செகண்ட்ல தப்பா நினைப்பாங்க. கணவன் மனைவி ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கணும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அத புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன மன்னிச்சிராமதா, நான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி மேடம். என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. பரவாயில்ல, போயிட்டு வாங்க. வரேன் மேடம். வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்கம்மா. துர்காவை பார்க்கணும். உள்ளதம்மா இருக்காங்க. வாங்க மேடம். துர்கா, ஹாசினி அம்மா வாங்க உட்காருங்க. மேடம், காஃபி டீ ஏதோ வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீங்க 2 பேரும் என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்க தான் வந்தோம். அம்மா, நான் வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கலாமே. திடீர்னு ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க. துர்கா, கோயிலுக்கு வந்தோம். அங்க நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி இருக்குமா? அவங்க தொடங்குற வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்து பண்ணுங்கம்மா. புதுசா கல்யாணமான பொண்ண
வீட்ல சுமங்கலி பூஜை பண்ண சொல்லி கணவனோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கணவன் கையால மாங்கல்யத்துல குங்குமம் வைக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு வைங்க, இன்னொரு தடவை மாங்கல்யத்தை கட்ட சொல்லுங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் எந்த சிக்கலும் வராது. இன்னைக்கு சாயங்காலம் வீட்ல சுமங்கலி பூஜை செய்யணும். சூர்யா பூஜையில கலந்துக்கிட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும். அது விஷயமா உன்கிட்ட பேசணும் தான் கோயில்ல இருந்து நேரா உன்கிட்ட வந்தோம். சுமங்கலி பூஜை தானே, பண்ணிக்கலாமே. ஆ, அது சூரியமாமா பூஜைக்கு வரணும்ல. அதெல்லாம் அவர் வருவாரு. நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் வீட்டுக்கு சீக்கிரம் வர சொல்றேன். ம்? ம். இவ எதுக்காக இப்ப எனக்கு கால் பண்றா? ஹலோ ஹலோ ஹஸ்பண்ட் சார், ஆபீஸ்க்கு போயிட்டீங்களா இல்ல இன்னும் டிரைவிங்ல இருக்கீங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப எதுக்காக நீ கால் பண்ண அதை மட்டும் சொல்லு. ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். நீங்க ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறீங்களா? ஏய், என்ன நீ என் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப உரிமை எடுத்துக்கிற? இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. இல்ல, ஈவினிங் வீட்ல சுமங்கலி பூஜை இருக்கு. நீங்க அவசியம் கலந்துக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்காக தான் நேரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். இங்க பார், நீ என்னத்தையோ பண்ணி தொலை, அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். நீங்க கண்டிப்பா வருவீங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு தெரியும். சரி, நீங்க லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? ஏய், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்ன கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஹலோ, கட் பண்ணிட்டா. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காவ? சுமங்கலி பூஜைக்கு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுமா? நடக்காது, நடக்கவே நடக்காது. சரி, நீங்க போய் பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் டியூட்டி முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். சூர்யாவும் வந்துருவாரு. பூஜைய சிறப்பா பண்ணிடலாம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. ஆமா, நான் வரும்போதே தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டை மட்டும் ரெடி பண்ணா போதும். சரியா? ஆ, சரி சரிம்மா, துர்கா. சரி, நாங்க கிளம்புறோம். ஆ, சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சார், வழக்கமான வேலையை தவிர நமக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் வேற என்ன இருக்கு? ஈவினிங் 3 மணிக்கு ஈஸ்வரமூர்த்தி சார் கூட முக்கியமான மீட்டிங் இருக்கு சார். ஓகே, அது நம்ம கம்பெனி கூட அவங்க ஜாயின் பண்ணி பண்ண போற புது ப்ராஜெக்டோட மீட்டிங் தானே? ஆமா சார். ஆல்ரெடி 2 சிட்டிங் டிஸ்கஸ் முடிஞ்சு அக்ரிமெண்ட் கிட்ட வந்தாச்சு சார். இன்னைக்கு ஈஸ்வரமூர்த்தி சாரும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, ஓகே, ஃபைன். சைன் பண்றதுக்கு முன்னால ஈஸ்வரமூர்த்தி கூட இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, நீங்க போய் அந்த மீட்டிங்கான வேலையெல்லாம் பாருங்க. ஓகே சார். ஈஸ்வரமூர்த்தி கூட மீட்டிங்கை ரொம்ப சீக்கிரமா முடிக்க கூடாது. ரொம்ப லேட் பண்ணி நைட் ஆக்கிடணும். அப்பதான் வீட்ல இருந்து ஃபோன் வந்தா கூட இந்த மீட்டிங்கை சாக்கா வச்சு பூஜைக்கு போறதை அவாய்ட் பண்ண முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.